بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تنزل الرحمة على قوم فيهم مقاتل رحيم أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுமாறு வேண்டிய அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் ரஹ்மான் என்னென்ன விடயங்களை அவர்களுக்கு எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டும் விலகி தவிர்ந்து வாழும்படி அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். உஸீக்கும் பித்தக்வல்லாஹ், உஸீக்கும் பித்தக்வல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் இது பரிபூரணம் அடைந்த ஒரு மார்க்கம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். குர்ஆன் சொல்லுகின்றது இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். மார்க்கம் என்றால், தீன் என்றால் அல்லாஹ்விடத்திலே இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். இந்த இஸ்லாம் என்ற இந்த வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை தேடுகின்ற போது சாந்தமானது, அமைதியானது, ஒற்றுமை என்ற கருப்பொருளை கொண்டதுதான் இந்த வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய சமூக வாழ்க்கையில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், ஏனைய விடயங்களில் அவன் எப்படி தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவனாக தான் வாழ வேண்டும் என்ற மிக பெரும் ஒரு அடிப்படையை உணர்த்துகின்றது. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை படைத்து அதில் ஒரு சுவர்க்கத்துக்கு பெயர் வைத்திருக்கிறான் தாருஸ்ஸலாம், அமைதியின் வீடு, சாந்தத்தின் வீடு. அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தின் பக்கம் அடியார்களை அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். இரவுகளில் சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவை அல்லாஹு தஆலா சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த இரவு சாந்தமான இரவு, ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் இருக்கின்ற அந்த இரவு, அல்லாஹ் அந்த இரவையும் சாந்தமானது, அமைதியானது என்று சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையிலே குர்ஆன் பலவிதமான விடயங்களை விளங்கப்படுத்துகின்றது இந்த வார்த்தைக்கு.
சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற நேரத்திலே சுவர்க்கத்தினுடைய மலக்குகள் சொல்லுவார்கள், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. சுவர்க்கவாசிகள், அல்லாஹ்வை பயந்த மக்கள் சுவர்க்கத்தின் பக்கம் வருகின்ற போது அந்த காவலாளர்கள் சொல்லுவார்கள், وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. நீங்கள் சாந்தமாக அமைதியாக நீங்கள் இந்த சுவர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை, لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. அவர்கள் சலாம் என்ற வார்த்தையை தான் அதிகமாக பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனங்கள் இவைகள் எம்மவர்களுக்கு உணர்த்தக்கூடிய விடயம் மார்க்கம் அமைதியானது, சாந்தமானது, ஒற்றுமையை விரும்பக்கூடியது, பிளவுபடுவதை வெறுக்கக்கூடியது என்ற அடிப்படையை கற்றுத்தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம், ஆரம்ப நேரம், குறைஷியர்கள் நபியிடத்தில் வருகிறார்கள். வந்து, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஐயி ஷைஇன் அர்ஸலகல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை எதை கொண்டு அனுப்பி இருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். அந்த நேரத்திலே தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டிருக்கவில்லை, நோன்பு நோட்பது கடமையாக இருக்கவில்லை, ஜகாத் கொடுப்பது கடமையாக இருக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய ஆரம்பம். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷியர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? وَأَلَّا تُشْرِكُوا بِاللَّهِ وَحْدَهُ وَبِصِلَةِ الْأَرْحَامِ. அல்லாஹ் தஆலா அவனை மாத்திரம் ஈமான் கொள்ள வேண்டும், அவனை மாத்திரம் தனித்தவனாக நம்பி அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை கொண்டும், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை கொண்டும் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் தொழுகை, நோன்பு, ஜகாத் அடிப்படை கடமைகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு வலியுறுத்திய மிக முக்கியமான ஒரு அம்சம், இரத்த பந்த உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடப்பது. இரத்த பந்த உறவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது, இது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து மார்க்கம் வலியுறுத்திய வழிகாட்டிய மிக அடிப்படையான விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபி பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள், இவர்களிடத்திலே அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மக்காவில் இருந்து அவர்களுடைய தாய் குதைலா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, அவள் ஒரு முஸ்ரிகாவான, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்மணி, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய தாய் வருகிறார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்று கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய், என்னை பெற்றெடுத்த தாய் மக்காவில் இருந்து என்னை சந்திக்க வந்திருக்கிறாள். அவள் ஒரு முஸ்ரிகாவான பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. இவளுடன் என்னுடைய உறவை நான் பேண வேண்டுமா அல்லது துண்டித்து விட வேண்டுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அஸ்மா சிலி உம்மகி யா அஸ்மா, அஸ்மாவே உன்னோட தாயோட உறவை பேணிக் கொள்ளுங்கள். உன்னுடைய இரத்த பந்தம், உன்னுடைய உறவு முஷ்ரிகாவாக, அந்நிய மதத்தவராக, இஸ்லாத்தை விட்டும் வெளியானவராக இருந்தாலும் அந்த இரத்த பந்தத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய உறவு அந்நிய
மதமாக இருந்தாலும், இஸ்லாத்துக்கு வெளியில் இருந்தாலும், உறவு என்று வருகின்ற போது, இரத்த பந்தம் என்று வருகின்ற போது அதை பேணச் சொன்ன மார்க்கம் இன்றைய சமுதாயத்திலே கவலையான ஒரு விடயம். எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்ப உறவுகளுடனான தொடர்பை முறித்து வெட்டி வாழக்கூடிய நிலைமையை நாங்கள் காணுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டலை சொல்லித் தந்திருக்கிறது. உலக வாழ்க்கை என்பது அமார் உம்மதி மா பைன 60 வ 70 என்ற உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். இந்த காலத்திலே மனிதன் தன்னுடைய உறவுகளோடு, தன்னுடைய சமூகத்தோடு ஒற்றுமையை பேணி, உறவுகளை பேணி நல்லவனாக வாழ்ந்து மரணித்து விட்டான் என்றால், கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அவன் இறுதி இல்லாத அந்த கியாமத்துடைய வாழ்க்கை, முடிவில்லாத அந்த சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக அவன் கழிப்பான். இந்த மனிதன் இந்த குறுகிய காலத்திலே தன்னுடைய சொந்த விடயத்துக்காக வேண்டி, தன்னுடைய ஒரு கோபத்துக்காக வேண்டி, தன்னுடைய சொந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டி உறவை துண்டித்து அதே நிலையில் மரணித்து விட்டான் என்றால், முடிவே இல்லாத அந்த கியாமத்துடைய நாளையிலே அவன் கஷ்டப்படுவான் என்பதை மார்க்கம் அழகாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அரஃபாவுடைய தினம், ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், பிறை 9வது தினம், முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். பிறை 9வது தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை அழைத்து வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள், இந்த தினத்திலே அரஃபாவுடைய மைதானத்திலே ஹஜ்ஜாஜிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த தினத்திலே பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு நரக விடுதலையை கொடுக்குகின்றான். பலர்களுக்கு விமோசனத்தை அல்லாஹ் கொடுக்குகின்றான். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளிலே நாங்கள் இருக்குகின்றோம். ஆனாலும் இந்த தினத்திலே, இந்த இடத்திலே யாரெல்லாம் உறவு முறையை முறித்துவிட்டு, இரத்த பந்தத்தோடு பிளவுபட்டு விட்டு, அவர்களுடைய உறவை பேணாமல் துண்டித்து விட்டு இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, அவர் இந்த இடத்தில் இருப்பது ஆகுமாக மாட்டாது, அவர் எழுந்து சென்று விடட்டும் என்ற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். உடனே ஒரு சஹாபி எழுந்து சென்று விடுகிறார். சிறிது நேரம் கழித்து வருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை தனக்கு அருகிலே அழைத்து கேட்கிறார்கள், என்ன விடயம், எழுந்து சென்றீர்கள், மீண்டும் வந்திருக்கின்றீர்கள்? யா ரசூலல்லாஹ், இன்னனி ஹாலதன் வலம் உகல்லிம்ஹா, எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறார், என்னுடைய தாயுடைய சகோதரி, இவருடனான உறவு முறையை நான் துண்டித்து வாழ்ந்திருந்தேன், இவரோடு உறவை நான் முறித்து வாழ்ந்திருந்தேன். எனவே உங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நான் எழுந்து சென்று அந்த உறவை பேணிவிட்டு அவருடன் கதைத்து விட்டு நான் வந்திருக்கிறேன் என்று அந்த மனிதர் நபியுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லா தன்ஸிரு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹிம் முகாத்திலு ரஹீம். எந்த கூட்டத்திலே, எந்த இடத்திலே உறவு முறையை துண்டித்து விட்டு, இரத்த பந்தத்தை துண்டித்து பிளவுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றானோ, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க மாட்டாது என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தடைபட்டு விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, உறவு முறையை துண்டிப்பது என்பது
ஒரு மனிதனுக்கு ரஹ்மத்து தடைபடுவதற்குரிய மிக பெரும் ஒரு அம்சமாக இருக்கின்றது. லா யதுகுலுல் ஜன்னத காதிஉ ரஹீம், குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவன், இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்பவன், அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 அமல்களை சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 அமல்களை யார் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றாரோ அவர் சாந்தமாக, நிம்மதியாக, இலகுவாக சுவர்க்கத்தில் நுழைந்து விட முடியும். லேசாக சுவர்க்கம் சென்று விடுவார். அதில் முதலாவது அமல் தான் அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை கண்டாலும் சலாம் சொல்வது. ஒரு மனிதன் இன்னும் ஒரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்வது இவர் சுவர்க்கவாதி என்பதற்குரிய அடையாளம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சலாம் உங்களுக்கு மத்தியில் அன்பை உருவாக்கும், உங்களுடைய மனங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை களைந்துவிடும். சலாம் உங்களுடைய பரஸ்பரத்தையும் நேசத்தையும் உருவாக்கிவிடும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த ஸலாத்தை பரப்புவது, ஸலாத்தை பேணிக் கொள்வது சுவர்க்கவாதி என்பதனுடைய அடையாளம். இரண்டாவது அமல் சொன்னார்கள், வஅத்இமுத் தஆம், ஏழைக்கு பசித்தவருக்கு உணவளிப்பது இது சுவர்க்கத்தினுடைய அமல். ஒரு மனிதன் இலகுவாக சுவர்க்கம் செல்வதற்குரிய அமல் பசித்த மனிதனுக்கு, ஏழைக்கு உணவளிப்பது. மூன்றாவது அமல் சொன்னார்கள், வஸீலுல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை பேணி நடப்பது. இரத்த பந்தங்களை, தன்னுடன் பிறந்த உறவுகளை பேணி நடப்பது, அவர்களுடைய உறவு முறையில் எந்த விதமான குறைபாடுகளும் செய்யாமல் இருப்பது, இதுவும் ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்வதற்குரிய அடிப்படையான விடயம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும், நான் தேக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், என்னுடைய ஆயுள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ இவன் குடும்ப உறவை பேணிக் கொள்ளட்டும். யார் தன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ரிஸ்க், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்வாதாரம் இலகுவாக, கஷ்டமில்லாமல், சிரமமில்லாமல் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரோ இவர் குடும்ப உறவை பேணிக் கொள்ளட்டும். ஃபல்யஸில் ரஹிமஹு. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் எல்லா விடயங்களுக்கும் மார்க்கம் வழியை சொல்லி தந்திருக்கின்றது. வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு மார்க்கம் அனைத்து விதமான அடிப்படைகளையும் சொல்லி தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடும்ப உறவை பேணிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு ஒரு மனிதன் குடும்ப உறவை பேணுகின்றான், அந்த குடும்ப உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்றான். ஆனால் அந்த குடும்பம் இவரை துண்டித்து வாழுகின்றார்கள், இவருடன் உபகாரம் செய்து கொள்ளவில்லை, இவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை, இவரை மதிக்கவில்லை, இப்படியான ஒரு நிலைமையிலே இருக்கின்றார். இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், என்னுடைய உறவை நான் பேணிக் கொள்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து வாழுகின்றார்கள், என்னை வெட்டி வாழுகின்றார்கள், இவர்களுடன் நான் எவ்வாறு நடந்து கொள்வது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவை துண்டித்து வாழ்வது என்பது, அந்த உறவு உம்மை துண்டித்து வாழ்ந்தாலும், உம்மை வெட்டி வாழ்ந்தாலும் நீர் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதுதான் உறவை ஒரு மனிதன் சேர்ந்து நடக்கின்றான் என்பதனுடைய மிக முக்கியமான அம்சம். யார் ஒரு மனிதன் தன்னுடைய உறவுகள் தன்னை துண்டித்து வாழுகின்ற போதும்
அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த உறவை சேர்ந்து நடக்கின்றானோ அந்த விடயம் எதை போன்றது தெரியுமா? நீர் அவர்களுடைய முகத்திலே சாம்பலை பூசுவதை போன்றுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உறவினர்கள் எம்மை துண்டித்தாலும் அவர்களுடன் நல்ல முறையில் நடப்பதைத்தான் மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்றது. இது ஏன் தெரியுமா? உறவை துண்டித்து வாழ்வதனால் ஒரு மனிதனுக்கு உலக வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மிகவும் கடினமானது. ஏனென்றால் உலகத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா உடனுக்குடன் தண்டனை கொடுப்பது கிடையாது. ஒவ்வொரு பாவங்களுக்கும் உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்திலே யாரும் மிஞ்சிவிட மாட்டார்கள், யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய செயல்களால், வார்த்தைகளால், செயற்பாடுகளால் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு தினமும் மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்திலே யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ் அனைத்து பாவங்களுக்குரிய தண்டனையையும் கியாமத்துடைய நாளிலே வைத்திருக்கிறான், மனிதன் செய்த தவறுக்கு தௌபா செய்யவில்லை என்றால். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாவங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த பாவங்களை மனிதன் செய்ததன் மூலமாக அவனுக்கு உலக வாழ்க்கையிலும் அதற்குரிய தண்டனை அல்லாஹ் கொடுக்குகிறான், நாளை கியாமத்துடைய நாளையிலும் அதற்குரிய தண்டனையை கொடுக்குகிறான். மாமின் தம்பின் அஜிதரு ஐயுஅஜ்ஜில அல்லாஹு அல்-உகூபத ஃபித் துன்யா. சில பாவங்கள் இருக்கின்றது, அல்லாஹு தஆலா அந்த பாவங்களுக்குரிய தண்டனையை இந்த உலகத்திலும் கொடுக்குகிறான், நாளை கியாமத்துடைய நாளையிலும் கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாவத்தில் ஒன்றுதான் மனிதன் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வது. குடும்ப உறவை துண்டித்து வாழ்கின்ற இந்த பாவத்திற்குரிய தண்டனை உலகத்திலேயும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறவினர்கள் உம்மை துண்டித்து வாழ்ந்தாலும், உம்மோடு உறவை பேணாவிட்டாலும் நீர் அவர்களுடன் உறவை பேணிக் கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி காட்டினார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா உக்பா, அலா உக்பிருக பி அஃதலி அக்லாகித் துன்யா வல் ஆகிரா. உக்பாவே, உங்களுக்கு நான் இந்த உலகத்திலும் கியாமத்திலும் சிறந்த ஒரு அமலை, நான் சிறந்த ஒரு பண்பாட்டை, சிறந்த ஒரு அஹ்லாக்கை சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவது விடயம், தஸில் மன் கதஅக். வாழ்க்கையில் உன்னை துண்டித்து வாழக்கூடிய மனிதனோடு நீ சேர்ந்து வாழ்ந்து கொள். உன்னை வெட்டி வாழக்கூடியவன், உன்னோடு பகைத்து வாழக்கூடிய மனிதனோடு அல்லாஹுக்காக வேண்டி நீ இணைந்து வாழ், உறவை பேணிக்கொள். உனக்கு கொடுக்காமல் தடுத்த மனிதனுக்கு நீ கொடுத்து வாழ். உனக்கு கொடுக்காமல் தடுத்த மனிதனுக்கு நீ அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து வாழ். உனக்கு அநியாயம் செய்துவிட்ட, உன்னுடைய மனம் புண்பொரும்படி பேசிவிட்ட, நடந்துவிட்ட மனிதனை மன்னித்து அல்லாஹுக்காக வேண்டி நீ மன்னித்து வாழ். இந்த மூன்று செயல்களும் இருக்கின்றதே, இந்த உலகத்திலும் கியாமத்திலும் மிக சிறந்த ஒரு பண்பாடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா தக்வாதாரிகளுடைய அடையாளத்தை சொல்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, தக்வாதாரிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா. அவர்கள்
சந்தோஷமான நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் சோதனைகளுடைய நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செலவழிப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய செல்வங்களை செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்களுக்கு மனிதர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள் என்றால், அவர்களுடைய மனம் புண்படுகின்ற விதத்திலே நடந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதனை மன்னித்து விடுவார்கள். இவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய உண்மையான இறையச்சம் இருக்கின்றது என்பதனுடைய அடையாளம் இது என்று குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, உண்மையான இறையச்சம் உள்ள மனிதன், தனக்கு ஒரு சகோதரன், தன்னுடைய ஒரு குடும்பஸ்தர், தன்னுடைய ஒரு உறவினர் தனக்கு அநியாயம் செய்து விட்டார், தன்னுடைய மனம் புண்படுகின்ற விதத்திலே நடந்து விட்டார், கதைத்து விட்டார், மனக்கசப்புக்கள் உண்டாகிவிட்டது. ஆனால் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் மன்னித்து விடுகின்றாரோ இவர் உண்மையான தக்வாதாரி என்று குர்ஆன் பறைசாட்டுகின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், யா ரப் மன் அஅஸ்ஸு மின் இபாதிக், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களில் மிக சிறந்த மனிதர் யார் என்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பேசிய ஒரு நபி கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பேசிய நபி அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, உன்னுடைய அடியார்களில் சிறந்த மனிதர் யார்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மனிதன் இதா கதர கஃபர, ஒரு மனிதன் தன்னின் மீது அத்துமீறுகின்றான், தனக்கு அநியாயம் செய்கின்றான், தன்னுடைய மனம் விரும்பாத ஒரு விடயத்தை தனக்கு செய்து விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதனுக்கு பழி வாங்குவதற்கு இந்த மனிதன் சக்தி பெற்றிருக்கிறான். தனக்கு செய்த அநியாயத்துக்கு பகரமாக அவனுக்கு ஒரு விடயத்தை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான், அதிகாரம் படைத்திருக்கின்றான், ஆட்சி பலம் இருக்கின்றது, அனைத்து வசதிகளும் இருக்கின்றது. தனக்கு செய்த அநியாயத்துக்கு பகரமாக அவனுக்கு பாடம் கற்பிப்பதற்கு. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற போதும் இதா கதர கஃபர, அந்த மனிதனை அவன் மன்னித்து விடுகின்றானே, இவன் இந்த உலகத்தில் அடியார்களில் மிக சிறந்த மனிதன் என்றான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கட்டங்கள் உண்டாகி இருக்கும், பலவிதமான நிலைமைகள் உண்டாகி இருக்கும். தனக்கு ஒரு மனிதன் ஒரு வார்த்தையினால் தன்னை துன்புறுத்தி இருக்கலாம், ஒரு செயற்பாட்டினால் தன்னை நோவினை செய்திருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு விடயம் நடந்திருக்கும். அந்த அநியாயத்துக்கு, அந்த விடயத்துக்கு எதிராக தான் அவனுக்கு பாடம் கற்பிக்க சக்தி பெற்றிருக்கலாம். அப்படி இருந்திருந்தும் அந்த நேரத்திலே யார் அதனை மன்னித்து விடுகின்றாரோ, யார் அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையுடன் இருக்குகின்றாரோ, அல்லாஹ் தஆலா அவனை மிகச் சிறந்த மனிதனாக ஆக்கிவிடுகிறான். குர்ஆன் எங்களுக்கு மிக பெரும் ஒரு படிப்பினையை படித்து தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டும், தன்னுடைய தகப்பனை விட்டும், பெற்றோரை விட்டும் தூரமாக்கப்படுவதற்கு, சிறு பிராயத்திலே குடும்பத்தை, ஊரை விட்டு வெளியாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரத்த பந்தம், உறவினர்கள், சகோதரர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அடிமையாக விற்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை செல்வதற்கு அடிப்படை காரணம் அவர்களுடைய சகோதரர்கள். பலவிதமான சோதனைகளை, பலவிதமான கஷ்டங்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்து வாலிப வயதை அடைகின்ற வரைக்கும் சகித்துக் கொண்டார்கள்.
பலவிதமான கஷ்டங்களை சந்தித்தார்கள். அனைத்து கஷ்டங்களுக்கும் சோதனைக்கும் அடிப்படையாக இருந்தவர்கள் யார்? அவர்களுடைய உறவினர்கள். உறவினர்களுடைய உள்ளத்திலே உண்டான பொறாமை. தன்னுடைய தகப்பன் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அதிகம் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், எங்களுடன் இரக்கம் குறைந்தவராக இருக்கிறார், இவரை வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த பொறாமை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனைக்குள்ளானார்கள். குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்பட்டார்கள், அடிமையாக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், பல சோதனைகளை சந்தித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி சோதனைகளை சந்தித்ததற்கு பின்னால் அந்த சோதனைகளிலே பொறுமையாக இருந்தார்கள், சகித்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா மிஸ்ருடைய மிக பெரும் ஒரு ஆட்சியை, பொருளாதாரத்தினுடைய ஒரு அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறுகின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு பஞ்ச காலம் வருகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய ஊரிலே நாட்டிலே பஞ்சம் உண்டாகின்றது. உணவுகளை எடுப்பதற்காக வேண்டி இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி புரியக்கூடிய பொருளாதார அமைச்சராக இருக்கக்கூடிய பகுதிக்கு வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்திலே இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்திருந்தால் தனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, எனக்கு அநியாயம் செய்த என்னுடைய உறவினர்கள் எனக்கு முன்னால் மண்டியிட்டிருக்கிறார்கள், பஞ்சத்தில் பசித்தவர்களாக எந்த ஒன்றும் இல்லாதவர்களாக உதவி தேடி வந்திருக்கிறார்கள், இந்த நேரத்திலே நான் என்னுடைய பழியை தீர்த்து விடலாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிந்தித்திருக்கலாம். அடையாளம் கண்டுவிட்டார்கள் தன்னுடைய சகோதரர்கள் இவர்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்கள். நீளமான சம்பவம். நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்கள், உறவை பேணிக் கொள்கின்றார்கள். நான் யார் என்பதை கூட சொல்லாமல் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்துவிட்டு அவர்கள் இறுதியாக சொல்லுகின்றார்கள், நான் தான் உங்களுடைய சகோதரன் யூசுப் என்ற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். குர்ஆன் எங்களுக்கு படித்து தருகின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான அநியாயம் செய்யப்பட மாட்டாது. யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் தஆலா உங்களை மன்னித்து விடுவான் என்ற இந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறார். அன்பார்ந்தவர்கள், இதுதான் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய மகள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி, இவர்களை இட்டு கட்டிய ஒரு மனிதன் தான் மிஸ்தாஹ் பின் உசாசா என்று சொல்லக்கூடிய மனிதர். அன்பார்ந்தவர்களே, வரலாறு சொல்லுகின்றது, இந்த மிஸ்தாஹ் பின் உசாசா என்கின்ற மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செலவீனத்துக்கு கீழால் வாழ்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மனிதன். இந்த மனிதனின் மூலமாக நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் இட்டு கட்டப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இவர்கள் பரிசுத்தமான ஒரு பெண்மணி என்ற குர்ஆனுடைய வசனத்தை கிட்டத்தட்ட 10 வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி இவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக கோபமடைகிறார்கள். என்னுடைய செலவீனத்துக்கு கீழால் வாழ்ந்த இந்த மனிதன் என்னுடைய மகளை இட்டு கட்டினானா? அன்பார்ந்தவர்களே, அவனுக்கு செலவழித்த செலவீனத்தை நிறுத்திவிட்டார்கள், அவனுடைய குடும்ப உறவை துண்டித்து விட எத்தனித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا للقربى والمساكين والمهاجرين في سبيل الله. அடியார்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பங்கள், ஏழைகள்,
கஷ்டவாளிகள், இவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவீனத்தை நீங்கள் நிறுத்திவிட வேண்டாம். ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால், உங்களுடைய உள்ளம் புண்படுகின்ற விதத்தில் அவர்கள் நடந்துவிட்டால், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக விட்டு கொடுத்து விடுங்கள். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும், அவ்வாறு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசமும் அவனுடைய மன்னிப்பும் உங்களுக்கு உண்டாகுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, யார் மன்னித்து விட்டு கொடுத்து உலக வாழ்க்கையிலே வாழ பழகிக் கொள்கிறாரோ அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய மன்னிப்பும் இந்த மனிதனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய மன்னிப்பு எவ்வளவு விசாலமாக இருந்தது. சகோதரர்களே, ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து சஹாபாக்களுடைய படையுடன் மக்காவுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக வேண்டி மக்காவிற்குள் நுழைகின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பத்திலே அந்த குறைஷியர்கள் விரட்டுகின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அழுதவர்களாக கவலை தொய்ந்த முகத்துடன் அந்த மக்காவை விட்டும் வெளியாகின்ற நேரத்திலே, என்னுடைய சமுதாயம் என்னை வெளியாக்கி விட்டார்கள் என்ற கவலையுடன் அழுது அழுது மக்காவை விட்டும் வெளியாகிய நபி அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், மக்காவுடைய காபாவுடைய சாவி தன்னுடைய கரத்திலே கிடைக்குகின்றது. தனக்கு முன்னால் மக்காவுடைய வாழ்க்கையிலே அநியாயம் செய்த குறைஷியர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகளை கொலை செய்த அப்பார் இப்னு அஸ்வத் தனக்கு முன்னால் இருக்கிறார். தன்னுடைய சாச்சா ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷி, ஹிந்தா முன்னால் இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை சித்திரவதை செய்தவர்கள் ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே போட்டு பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 3 வருடங்களாக பனு ஹாஷிம் கிளையினர்களை வேதனை செய்தவர்கள், சித்திரவதை செய்த குறைஷியர்கள் தனக்கு முன்னால் இருக்கிறார்கள். பலவிதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுத்தவர்கள் நபிக்கு முன்னால் இருக்கிறார்கள். அவர்களே அவர்களுக்குள்ளால் பேசிக் கொள்கின்றார்கள், அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் இரத்தம் ஓட்டப்படக்கூடிய நாள், இன்றைய தினம் பழிக்கு பழி வாங்கப்படக்கூடிய தினம், இன்றைய நாள் நாங்கள் யாரும் தப்பிவிட முடியாது என்று நடுங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் குறைஷியர்கள். அன்பார்ந்தவர்களே, நபியுடைய மன்னிப்பினுடைய தன்மையை பாருங்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவில் என்று சொல்லுகின்றார்கள், அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் மன்னிப்பின், யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள். யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செய்தீர்களோ அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன். யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தை கஷ்டப்படுத்தினீர்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நான் மன்னிப்பு கொடுத்து விட்டேன். யாரையும் நான் இன்றைய தினத்திலே பழிக்கு பழி வாங்குவது கிடையாது, யாரையும் நான் இன்றைய தினத்திலே கஷ்டப்படுத்துவது கிடையாது என்ற பொதுவான ஒரு அறிவிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய வரலாறு. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டவர், கஷ்டப்படுத்தப்பட்ட மனிதன் யாரும் கிடையாது. நபியே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே நான் பட்ட கஷ்டங்களை, நான் பட்ட சோதனைகளை, நான் அனுபவித்த சித்திரவதைகளை இந்த சூரியனுக்கு முன்னால் நிறுத்தப்படுமாக இருந்தால் இந்த சூரியன் ஒளி இழந்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நபியை விட கஷ்டப்படுத்தப்பட்ட மனிதர்கள் யாரும் கிடையாது. அந்த கஷ்டப்படுத்தப்பட்ட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட மன்னிப்பை வழங்குவதில் விசாலமான மனிதனாக இருந்தார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தினுடைய படுக்கையிலே இருக்கிறார்கள். மரண
மரண படுக்கையில் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். அவர்களுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய கஷ்டம், வேதனையை சுமந்து கொண்டு முகத்தில் பிரகாசம் காணப்படுகிறது. என்ன காரணம்? அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி, இவர் சாதாரணமான மனிதன் கிடையாது. நபியுடைய பலவிதமான யுத்த களங்களிலே நபிக்கு மிக பெரும் பக்கபலமாக இருந்த மனிதர். பல யுத்தங்கள் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மனிதர். உஹதுடைய பத்ருடைய யுத்த களம், எதிர் படைக்கு முன்னால் நின்று கொண்டு தன்னுடைய தலையிலே சிவப்பு நிற தலைப்பாகையை அவர் கட்டிவிட்டார் என்றால் எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய படையினர்கள் இவருடைய அந்த தலைப்பாகையை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு மிக பெரும் ஒரு வீரர் இவர். அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒரு சஹாபி. இந்த மனிதன் தான் மரணப்படுக்கையில் இருக்கிறார். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய முகம் இவ்வளவு பிரகாசமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன? அந்த மனிதர் சொல்லவில்லை, நான் இஸ்லாத்துக்கு செய்த தியாகம், நான் இஸ்லாத்துக்காக வேண்டிய பலவிதமான யுத்தங்களில் கலந்திருக்கிறேன், என்னின் மூலமாக பலவிதமான யுத்தங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றது, இஸ்லாத்துக்கு என்னுடைய பங்களிப்பு மிக பெரும் ஒரு பங்களிப்பு என்ற இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வகான கல்பி மினல் முஃமினீன சலீமா. என்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றிய கெட்ட எண்ணமும் கிடையாது. யார் எனக்கு அநியாயம் செய்து விடுகிறாரோ அவரை நான் மன்னித்து விடுகிறேன். யார் என்னுடைய மனது புண்படுகின்ற விதத்திலே நடந்து விடுகின்றாரோ அவரை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டு கொடுத்து விடுகின்றேன். யாருடனும் எனக்கு கோபதாபம் கிடையாது, யாருடனும் என்னுடைய உள்ளத்திலே குரோதம் கிடையாது, யாரையும் நான் பழி வாங்குவது கிடையாது. என்னுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு மனிதனுடனும் நான் நல்ல எண்ணத்துடன் நடந்து கொள்வதுதான் அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, பிரகாசத்தை தந்ததற்குரிய காரணம் என்று சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, மன்னிப்பது என்பது, விட்டு கொடுப்பது என்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது, இது மிக பெரும் ஒரு பிரதிபலிப்பை, மிக பெரும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைய நம்முடைய சமுதாயத்திலே எத்தனையோ குடும்பங்கள் ஒரு சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி, சாதாரணமான உலகத்தினுடைய காரியங்களுக்காக வேண்டி, உலகத்தினுடைய ஒரு இலாபத்துக்காக வேண்டி உறவுகள் துண்டிக்கப்பட்டு, உறவுகள் பிளவுபட்டு பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக உறவுகள் சந்திக்காமல், உறவுகள் பேணப்படாமல் வாழக்கூடிய நிலைமையை நாங்கள் காணுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கை கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட மனிதர்கள் தான், சமுதாயத்தினர்கள் தான் நாங்கள். இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ளால் நாங்கள் எங்களுடைய இரத்த பந்தங்களை நல்ல முறையில் பேணி நடந்துவிட்டு மௌத்தாகின்ற நேரத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்களாக மரணித்து விட்டால் கியாமத்துடைய நாளையிலே அந்த உறவு எங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அர்-ரஹீம் முஅல்லகத்துன் பில் அர்ஷ். அல்லாஹ்வுடைய அர்ஷிலே சில விடயங்கள் கொழுகி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு விடயம்தான் உறவு முறையை பேணிய மனிதனுடைய உறவு. ரஹீம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்தம், உறவு முறை அல்லாஹ்வுடைய அர்ஷிலே இருக்கும். அந்த உறவு முறை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்விடத்திலே பேசும். மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யார் உலக வாழ்க்கையில் என்னை பேணி நடந்தாரோ, யா அல்லாஹ் இவரை நீ சேர்த்துக் கொள்வாயாக, இவரை நீ மன்னித்துக் கொள்வாயாக, இவரை சுவர்க்கத்தில் செல்வதற்கு இலகுபடுத்தி விடுவாயாக என்று அந்த குடும்ப உறவு பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், அந்த உறவு சொல்லுகின்றது, யார் என்னை துண்டித்து வாழ்ந்தாரோ, என்னை பிரிந்து வாழ்ந்தாரோ, என்னை வெட்டி வாழ்ந்தாரோ, யா அல்லாஹ் நீயும் இவரை வெட்டி விடுவாயாக, இவரை உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கி விடுவாயாக, இவரை நரகத்தில் செலுத்தி விடுவாயாக என்று அந்த
அந்த குடும்ப உறவு பேசுகின்றது என்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய உறவுகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வோம், எங்களுடைய உறவுகளை நல்ல முறையில் பேணிக் கொள்வோம். மனக்கசப்புக்கள் உண்டாகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுவோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை